ஊர் முழுக்க வெதர் வார்னிங் குடுத்து வச்சிருக்காங்க. -15ல இருக்கு இப்போ வெதருங்க. இருந்தாலும் இந்த அங்கிகள்லாம் மாட்டிக்கிட்டு நாங்க வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ் வந்துட்டோம் ஷாப்பிங்க்கு. என்ன பண்றது? எங்களுக்கும் பசிக்கும்ல. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாட பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான். யூசுவலா வீக்கெண்ட்ல மட்டும் தான் ஷாப்பிங் வர முடியும். ஸோ கிராசரிஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. ஃப்ரைடே முழுக்க -25 வரைக்கும் இருந்தது வெதர். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி -15 வந்திருக்கு. போய் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். நம்மள மாரி இட்லி, சாம்பார், வத்த குழம்புன்னு சாப்பிட்டவங்களுக்கு இந்த ஷாப் வந்தா தான் சரியா இருக்கும். இந்தியன் ஸ்டோர்ல எப்பவுமே இந்த காய் இருக்கும். ஸோ பட் வித்தியாசமா இருந்தது. நான் இது வரைக்கும் அது பேர் கூட படிச்சதில்ல. இன்னைக்கு தான் பார்த்தேன் அது கிரீன் சன்னாவாம். அட நம்ம கொண்ட கடலை, நம்ம பச்சை பட்டாணி எல்லாம் உரிச்சு எடுத்துப்போம் இல்லையா? அது மாதிரியே இதில் கிரீன் சன்னா இருக்கு. ஸோ இது அப்படியே உரிச்சு சாப்பிட வேண்டியதுதான் போல இருக்கு. நம்ம வேர்க்கடலை எல்லாம் உரிச்சு சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி உரிச்சு எடுத்துக்கணும் போல இருக்கு. ஒரு காய்க்குள்ள ஒரே ஒரு கடலை தான் இருக்கு ஆனா. இந்த ஸ்டோருக்குள்ளேயே பேக்கரி இருக்கு. ஸோ நம்ம இந்தியால கிடைக்கிற அந்த ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இங்கேயே கிடைக்கும் நமக்கு. அதோட இவங்களோட ஓன் கிச்சனும் இருக்கு. ஸோ இங்க வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தி, அதுக்கு தேவையான அந்த கிரேவி எல்லாம் இருக்கும் இல்லையா? சைட் டிஷ் அதெல்லாம் கூட நமக்கு இங்கேயே கிடைக்கும். வேணும்னா நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம். வீட்ல சமைக்காத அன்னைக்கு நமக்கு இங்க வந்து வாங்கிட்டு கூட போய்க்கலாம். நமக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். பரங்கிக்காய், வெண்பூசணி, நம்ம பலாப்பழம் கூட இங்க கிடைக்குது பாருங்க. ஆல் சீசன் எங்களுக்கு இங்க கிடைக்கும் பலாப்பழம். ஊர்ல கூட சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும். அது எப்படின்னே தெரியல. இங்க மட்டும் அவைலபிளா இருக்கு எல்லா டைமும். இங்க இருக்கிற நெறைய வெஜிடபிள்ஸோட பேர் கூட நமக்கு தெரியாது. நேமும் வந்து நமக்கு குஜராத்தில போட்டிருப்பாங்க. ஸோ சுத்தமா தெரியாது. லாஸ்ட் வீக் வரும்போது இந்த கரும்பு இல்லவே இல்ல. இப்போ வச்சிருக்காங்க. ஒரு கிட்னி பழம். ஆஃபர்ல கிடைக்குது $1க்கு. வாழைப்பூ, மாங்காய், கருணக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமும் இருக்கு பாருங்க. புளியும் காய் வச்சிருக்காங்க பாருங்க. இது கூட சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம். இங்க பாருங்க. கோங்குரா, புளிச்சக்கீரை கூட இருக்கு. லாஸ்ட் வீக் வரும்போது ஒரு கரும்பு கூட கிடைக்கல. இப்ப பாருங்க வச்சிருக்காங்க. தீந்துருச்சு போல இருக்கு. இந்த வாழைப்பழம் தான் நம்ம ஊர்ல வாங்குவோம் இல்லையா? பூவம்பழம், மஞ்சள் பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற புளி இருக்கு இல்லையா? ஸோ அதுவே வந்து வெரைட்டியெல்லாம் வச்சிருக்காங்க. நமக்கு அந்த பேஸ்ட் கூட கிடைக்கும் இங்கேயே. சால்ட், ஒயிட் சால்ட், சீ சால்ட் இதெல்லாமே செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. வெல்லம், பனை வெல்லம், மண்டை வெல்லம் இது எல்லா வெல்லமுமே வெரைட்டி ஆஃப் வெல்லம் இங்கே கிடைக்கும். இங்க இந்தியன் ஸ்டேட் வைஸ் இருக்கிற எல்லா ரைஸ் வெரைட்டியும் இங்க கிடைக்கும். சவுத் இந்தியன் ரைஸ் வெரைட்டி கூட இங்க இருக்கும். ஸோ அதில் வந்து பொன்னி அரிசியிலே வந்து நமக்கு பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? பார்பாயில்டு அரிசி எல்லாமே இங்கே இருக்கும். ஸ்நாக்ஸ் அண்ட் சேவரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ ஒரு $5, $4 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.